இது எவ்வளவு இருக்க போடுப்பா. என்ன தேவகிக்கா, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? என்ன விஷயம்? உங்க வீட்டுக்கு வருவாள மாதவின்னு ஒரு பொண்ணு, அவங்க தங்கச்சிக்கு கோடீஸ்வர மாப்பிள்ள கிடைச்சிருக்காராமே. எங்க வீட்டுக்கார் சொன்னாரு. ஆமா, வைகாசி மாச கடைசியில கல்யாணம் வச்சிருக்காங்க. மூத்தவதான் முத்தன காய் மாதிரி சும்மாவே இருக்கா. இளையவளுக்காவது காலகாலத்துல அமைஞ்சதே. ஆமா, உங்களுக்கும் 2 பொண்ணு இருக்கே, அவங்கள கட்டி கொடுக்கணும்னு யோசிச்சீங்களா இல்லையா? ஆமாம்மா, நல்ல பொண்ணு, தங்கமான குணம், டீசென்டான குடும்பம். நீங்க கேட்கறத செய்வாங்க. நாளைக்கு மறுநாள் போய் அந்த பொண்ணை பார்த்துடலாமா? ஆமாங்க, மறந்துடாதீங்க. சரி, வச்சட்டுமா? எல்லாம் அந்த முருகன் செயல். ராமசாமி என்ன? அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கும். அதான் வேணும். எங்க அப்பா முருகப்பெருமான் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். ஆமா, உங்களுக்கு ஒரு பையன் இருக்காருல்ல, அவருக்கு ஏத்த பொண்ணு ஒண்ணு இருக்கு, பாத்திரலாமா? பையனுக்கு ஏற்கனவே தீர்மானம் ஆயிடுச்சு. என் மூத்த பொண்ணு கீதாவுக்கு தானே மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல இடம் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அடாடாடா, எங்க அப்பன் முருகப்பெருமான் அந்த ரூட்ல வாடாங்கிறான். எல்லாம் நல்லதுக்கு தான். திருத்தணி முருகன் மாதிரி அழகா அம்சமா ஒரு பையனை கொண்டாந்து நிறுத்திடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. எங்க சக்திக்கு ஏத்த இடமா பாருங்க, எங்களால முடிஞ்சதை செய்யறோம். யாம் இருக்க பயமேன்னு அந்த ஆறுமுக பெருமான் சொன்னதை நீங்க மனசுல வச்சுங்க. நல்ல பெரிய இடமாவே அமையும். ரொம்ப சந்தோஷங்கய்யா. கீதாவோட ஜாதக நகல் வீட்டுல இருக்கு, என் கூட வந்தீங்கன்னா நான் எடுத்து கொடுப்பேன். இந்த 6 படையானின் அடிமைக்கு இதை விட வேற என்ன வேலை இருக்கு? கண்டிப்பா வரேன், வாங்க போலாம். கீதாவுக்கு கல்யாண ஏற்பாடா? இந்த கந்தா சாந்தி முகூர்த்தம் முடிக்காம அவ கழுத்துல எப்படி தாலி ஏறும்? டேய், இங்க ஏன்டா வந்த? கையில பணம் இல்ல, அதான் உன்கிட்ட கைமாத்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன். போன்லயே கேட்டுக்கலாம்ல. இங்க யாராவது பார்த்தா என்னடா நினைப்பாங்க? ஏன்டா இப்ப பதற? நான் என்ன கொலையா பண்ணிட்டு திரியறேன்? என் கூட பழக்கம் வச்சிருக்கிற, உன்னை பிடிச்சி விசாரிக்கிறதுக்கு. ஐயோ, உங்ககிட்ட என்னால பேச முடியாதுடா. சரி, இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் முதல்ல அதை சொல்டா. ஒரு 5000 ரூபாய் வேணும். என்கிட்ட அவ்வளோலாம் இல்ல, 1000 ரூபா இருக்கு. இதை வாங்கிட்டு முதல்ல கிளம்புடா. பொருடா, கிளம்புறேன்டா. ஆமா, கீதா எப்படி இருக்கா? முன்னாடி மாதிரி நச்சுன்னு இருக்காளா இல்ல அழுது வடிஞ்சிட்டு இருக்காளா? என்னடா நீ, அதெல்லாம் எனக்கு தெரியாதுடா, நான் பார்க்கல. என்னடா திருந்திட்டியா? நானும் நீயும் எத்தனை பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணிருப்போம். இப்ப என்ன அழுத்து போச்சா? அழுத்தெல்லாம் ஒன்றும் போகல. அந்த கீதா பேச்சு வேணாடா, விட்டுரு, பாவுண்டா. அட, அட்வைஸ்லாம் பண்ற? இதெல்லாம் என் மண்டையில ஏறுமா? என் லைஃப்லயே இது வரைக்கும் நான் எய்ம் பண்ண பொண்ணுங்க எனக்கு கிடைக்காம போனதே இல்லை. இந்த கீதா மட்டும்தான் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டா. இப்போ அவள் எவனுக்கோ மிஸ்ஸஸ் ஆகிறதுக்குள்ள மிஸ் பண்ணாம அவளை நான் மடக்கணும், புரியுதா? டேய், ஏதோ பொண்ணுங்களை சைட் அடிச்சோம், கரெக்ட் பண்ணி மேட்ரு முடிச்சோங்கிறது ப்ராப்ளம் இல்லாததுடா. ஆனா மேரேஜுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பொண்ணு மேல கையை வைக்கிறது தப்பு. இதெல்லாம் டூ மச்ரா. டேய், என்னடா புதுசா பேசுற மாதிரி பேசுற? கீதா ஏற்கனவே என்னை நம்பி என் பெட்டு வரைக்கும் வந்தவ, அதை புரிஞ்சுக்க. ஏதோ நானும் அனுபவிச்சுட்டு உனக்கு அனுப்பலான்னு பார்த்தேன். நீ பெரிய சென்டிமெண்ட் பார்ட்டியாலாம் இருக்க. நீ என்ன பண்ற தெரியுமா? அப்படி ஓரமா நின்று வேடிக்கை பாரு, நான் பாரு. என்ன தர்பீஸ்மா இது? கொஞ்சம் கூட டேஸ்டே இல்ல. மதன்னு உன் மருமக மாதிரியே இருக்கு. ஒன்னும் விசேஷமா இல்லையா? எப்படா விசேஷமா இருக்கும்? சும்மா இருக்கிற மூஞ்சில பவுடர் அது இதுன்னு பூசி பளிச்சின்னு படம் காட்டுவாளே உன் பொண்டாட்டி.
அத மாதிரி இந்த காயிலையும் அதை பண்ணி இத பண்ணி சீக்கிரமா விளைய வச்சு எடுத்துடுறாங்க. அப்புறம் எப்படி ருசி இருக்கும்? ம். இயற்கையா விளைய வச்சாதான் ருசி இருக்கும். அப்போ பாக்குறதுக்கு கவர்ச்சியா இருக்குதுன்னு இந்த மாதிரி ஹைபிரிட் தர்பீஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆமாண்டா, காசு தான் வேஸ்ட். அண்ணே ஏய் என்னடா தம்பி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? அதை விடுங்கண்ணே, நான் மும்பைக்கே போறேன். உங்களை பார்த்து சொல்லிட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மும்பைக்கா? என்னடா திடீர்னு? இங்க இருந்தா நான் உயிரோட இருப்பேனே தோணலண்ணே. அடிக்கிற வெயில்ல மூளை குழம்பி போச்சாடா உனக்கு? இங்க உன் உயிருக்கு அப்படி என்னடா கேடு வந்துச்சு? அது ஏன் பெரியமா கேக்குறீங்க? இப்போ நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறதே எங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியம். இதோட என்ன விட்டுருங்க. உங்க வலிக்க வராம நான் இப்படியே போயிடுறேன். என்னடா வளர்ற? இங்க யாரால உனக்கு என்ன பிரச்சனை? அண்ணே இதெல்லாம் எதுக்குண்ணே? என்னால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர வேண்டாம். நான் ஒதுக்கி போயிடுறேண்ணே. நில்றா. உனக்கு ஒண்ணுனா நான் சும்மா இருப்பேனடா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அண்ணே வேணாம் அண்ணே. அடே கேசவா, இவன் மறுபடியும் சொல்ல தயங்கறத பார்த்தா உன் பொண்டாட்டி இவங்கிட்ட ஏதோ வம்பு பண்ணிருப்பான்னு தெரியுது. நாம வெளியே போயிட்டோம்ல, அதான் தைரியமா இவங்கிட்ட ஏதோ பண்ணிருப்பா. ஏடா அந்த கொழுப்பெடுத்தவ அப்படி ஏதாவது பண்ணாலா? ஐயோ என்ன என் வாயை கிளறீங்க? அண்ணே நான் போறேண்ணே. டேய் இருடா. நீ ஏன்டா போனோம்? தப்பு பண்ணது அவ போகாம நீ ஏன்டா பயந்துட்டு வர்ற? வா, அவளை இன்னைக்கு உண்டிலன்னு பண்ணிடுறேன். வா வாடா. அண்ணே வேணாம் அண்ணே. வீட்டுல பெரியப்பா இருக்காரு, போனா பெரிய பிரச்சனை ஆயிடுண்ணே. உன் பெரிய பையனை பெரிய இவனா? அந்த ஆள் கிடக்குறான் நனைஞ்சு பிஸ்கோத்து. நீ வா என் கூட. இல்லண்ணே, அண்ணியும் பெரியப்பாவும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை அடிச்சு விரட்டினா மாதிரி உங்களையும் அடிச்சு விரட்டிடுவாங்கண்ணே. அண்ணே இங்க பாருண்ணே, எப்படிலாம் அடிச்சிருக்காங்கன்னு. ஏண்டா ரெண்டு பேரும் சேர்ந்தாடா அடிச்சாங்க? முதல்ல என்ன அண்ணி கட்டையால அடிச்சாங்கண்ணே. அப்புறம் பெரியப்பா வந்து செருப்பாலி அடிச்சிட்டாருண்ணே. என்னடா கேசவா விளாவரே கேட்டுட்டு இருக்க? போய் அவங்கள 4 சாத்து சாத்தாம இங்கே நின்னு கதை கேட்டுட்டு இருக்கிய. சும்மா இருமா. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம எப்படி போய் கேக்குறது? என்னடா நீ இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணும்? உன் பொண்டாட்டி ஏதோ தப்பு பண்ணிருப்பா, இவன் தட்டி கேட்டிருப்பான். உடனே அவங்க 2 பேரும் இவனை அடிச்சு விரட்டி இருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். அப்படியாடா? அம்மா சொல்ற மாதிரி தான் நடந்துச்சா? என்னடா யோசிக்கிற? சொல்லு, பயப்படாம சொல்லுடா. சொல்றேண்ணே சொல்றேன். நீங்க வீட்டுல வச்ச 75,000 ரூபாய் பணம் திருட்டு போச்சு இல்ல, அது யார் திருநாங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேண்ணே. யாரு? அந்த ஊமக்கல்லி தான் திருடுனா? இல்லண்ணே, பெரியப்பா தான் அந்த பணத்தை திருடினாரு. திருடின பணத்தை அவர் கல்லால வைக்கும் போது நான் பார்த்துட்டேனே. ஏது பெரியப்பா உங்களுக்கு இவ்வளவு பணம்னு கேட்டதுக்கு நோட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கேன்னு நக்கலா பதில் சொல்றாருண்ணே. எனக்கும் சந்தேகம் இருக்கு, இது அண்ணன் பீரோல வச்சிருந்த பணம் தானே நான் கேட்டேன். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அவன் பணமா இருந்தா என்ன, ஏன் பணமா இருந்தா என்ன, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு என்ன திட்டுறாரு. வேணாம் பெரியப்பா, திருன்னு தப்புன்னு சொன்னதுக்கு அவரும் அண்ணியும் எனக்கு பங்கு தரேன்னு சொன்னாங்கண்ணே. அதுக்கு நான் சோறு தின்ன வீட்டுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு நான் சொன்னதுக்கு 2 பேரும் சேர்ந்து என்னை பின்னிட்டாங்கண்ணே. ஓடி போயிடு, இல்ல பணத்தை திருனது நீதான்னு பழி போட்டுருவேன்னு என்னை மிரட்டி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. இனிமேல் நான் இங்க இருந்தா திருடன்னு பட்டம் கட்டி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. இல்ல நான் தூங்கும் போது கல்லு தூக்கி போட்டு என்னை கொன்னுடுவாங்க. அதானே நான் கிளம்பி வந்துட்டேன். அவங்க மோசமான ஆளுங்கண்ணே. அவங்க கிட்ட நீங்களும் பெரியப்பாவும் ஜாக்கிரதையா இருங்கண்ணே. ஆஹா, அவங்கள இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஒரு வழி பண்ணிடுறேன். நீ வாடா என் கூட. ஐயோ அண்ணே, வா. பார்த்து வா வா வா. ஐயோ அம்மா.
எனக்கு சாத்துக்குடி ஜூஸ் கொடு. அம்மா வேண்டாம்மா. ஏம்மா மாதவி வாங்கிட்டு வந்தான்னா? இல்லம்மா, எனக்கு மாதுளம் ஜூஸ் தான் பிடிக்கும். சரிம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இருமா மாதவி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லம்மா, நான் பரவாயில்ல, நீ கவிதாவை பாத்துக்க, நான் போய் வாங்கிட்டு சரி வரேன். இருமா. அம்மா சீக்கிரம் வாங்கிட்டு வா. உட்காரு. அத்தை, கவிதா இப்படி பண்ணிட்டான்னு யார்கிட்டயும் சொல்லாதீங்க, அப்புறம் நமக்கு தான் அசிங்கம். என்னம்மா? மாப்பிள்ள, கவிதாவோட மாப்பிள்ள வந்திருக்காரு. முரளியா? அவங்களுக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. ரூமை தேடிட்டு இருக்காங்க, அதான் நான் திரும்பி வந்துட்டேன். கூடவே அவங்க அப்பாவும் வந்திருக்காரு. அம்மா, பேசாம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடு. சொன்னா ஏதாவது பிரச்சனை வந்துடும் கலை சொன்னாலே. அதுக்காக இவ்வளவு தூரம் தேடி வந்தவங்க கிட்ட உண்மையை மறைக்க முடியுமா? பேசாம நீ போய் உண்மையை சொல்லிடுமா. மா, போமா, போய் சொல்லிட்டு வா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சந்தோஷமெல்லாம் இருக்கட்டும். இனிமே உன் சம்சாரத்துக்கிட்ட சண்டை போடாத. சண்டை போட்டா மறுபடியும் பாய்சன் சாப்பிட போறாங்க. உனக்கு தான் கஷ்டம். சரியா? சரி, நாங்க கிளம்புறோம். அவங்க உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீங்க வேலைக்கு வந்தா போதும். பத்திரமா பாத்துக்கங்க. சரிங்க. அப்பா வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். சரிங்க ஐயா. மாதவி, அம்மா, அவங்க கவிதாவை பார்க்க வரல, வேற யாரையோ பார்க்க வந்திருக்காங்க. நல்ல வேளை அவங்க என்ன பார்க்கல. கலை, முள் எதுக்கு இங்க வந்தாரு? அம்மா சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஒன்னும் தெரியலையே. கலை, காலேஜ் முடிச்சிட்டா, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் தான் வேலைக்கு அனுப்பல. பரவாயில்லைங்க, பொண்ணு வீட்டோட இருந்தாதான் கட்டிக்க போறவன நல்லா கவனிச்சுக்க